ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களோட தீப்பொறி அமுல் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முருகனோட திருக்கல்யாண நிகழ்வு நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி முருகன் கோயிலில். நான் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு எல்லாம் ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் வந்து என்னென்னா நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அது போக இதன் மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் கோயிலில் என்ட்ரி பண்ண உடனே, அதாவது கேட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆடிட்டோரியம், அதாவது கலையரங்கம் மாதிரி இருக்குது. அதில் வந்து படங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த திரையை பாருங்கள், திரையை மூடினோடனே எடுப்பாங்க. அவ்வளோக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. மக்கள் கூட்டம், அதாவது அன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு கந்த சுற்றி போனோம்னா அதை விட சரியான கூட்டம், இடம் கிடைக்கல. அதெல்லாம் பின்னாடி வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ போயிருக்கும். இந்த மாதிரி நிகழ்வு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து அதே நிகழ்வு, அதே ப்ரொசீஜர் படி நம்ம டெல்லியில் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி கோயிலும் நம்மளோட கல்ச்சர், அதாவது கலை கட்டிடக்கலையோட கட்டிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து இந்த சைடில் இருந்து முருகனை எல்லாம் நல்லா இது பண்ணி ஜோடிச்சிட்டாங்க. அந்த சைடில் இருந்து அப்படி சில சப்பரத்தில் வச்சு கொண்டு வராங்க. தூக்கி தேவியானை வச்சு இது கொண்டு வரது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் எல்லாமே ஒரு பக்தியோடு ஆதரவு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலங்களில் வந்து முருகனுக்கும் தேவியானுக்கும் வந்து காதல் ஏற்பட்ட அதை வந்து கல்யாணம் செய்யலாம். வருஷம் எப்போதுமே கந்த சஷ்டி மறுநாள் முருகனோட திருமணம், அதுதான் திருக்கல்யாணம். அதாவது மெயினாக சஷ்டி பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக கல்யாணம் பார்ப்பாங்க. அதாவது நம்ம சைடு அப்படின்னா சஷ்டி பார்த்துட்டு மறுநாள் கல்யாணம் பார்ப்பாங்க. அப்படி முடியாதுங்க, டிவியிலனாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு வந்து முடியாதுங்க, டிவிலேயே பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐன்னு சொல்லுவாங்க. நல்லா சிறப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதோட தொடர்ச்சியாகவே இது பார்த்து 3 நிகழ்வாகவே இருக்குது. நம்ம அடுத்த நிகழ்வாக நம்ம 4ஆக நம்ம முருகன் கோயிலில் ஃபைனலாக திருமணம் முடிக்க எப்படி இருக்குன்னு நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ பற்றி நமக்கு தேவையான விஷயங்கள் எதுனா நீங்கள் அதை பற்றி நமக்கு மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? எதுவும் குறைகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க சொல்லுங்கள். அதுபோக நம்மளோட வீடியோ இல்லாமல் பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ, அதாவது நீங்கள் வந்து எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட என்னுடைய கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்ம டெல்லியில் ஒர்க் பண்ணால் டெல்லியில் உள்ளதை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து முக்கியமான நிகழ்வு. டெல்லியில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் டெல்லி வந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.